2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை புரட்சித் தலைவி, புரட்சித் தலைவர் ஆகியோரது நினைவிடங்களில் வைத்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆசி பெற்றார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அதிமுக தலைமையகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று வெளியிட்டார். இதனை கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து சென்னை மெரினாவில் உள்ள புரட்சித் தலைவியின் நினைவிடத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலானோர் தேர்தல் அறிக்கையை நினைவிடத்தில் வைத்து ஆசி பெற்றனர். அதேபோல புரட்சித் தலைவரின் நினைவிடத்திலும் அதிமுக தேர்தல் அறிக்கையை வைத்து ஆசி பெற்றனர். அப்போது அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, தலைமை நிலைமை செயலாளர் SP வேலுமணி, அதிமுக MP CV சண்முகம், கழக அமைப்பு செயலாளர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.